Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது ஒரு poem, Oracle by Seamus Heaney. இது A Glimpse of Nobel Laureates என்ற பேப்பர்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். Before getting into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆன் ஷேமஸ் ஹேனி. அதுக்கப்புறம் நம்ம let us get into the text. போமை ரீட் பண்ணி நம்ம என்ன சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு சம்மரி ஆஃப் Seamus Justin Heaney, இதுதான் அவரோட full name. He was born on 13th April 1939 and he died on 30th August 2013. He was an Irish poet, playwright and translator. So ஒரு multi-talented பார்க்குறோம். Poet, playwright, translator இருந்திருக்கிறாரு. He received 1995 Nobel Prize in Literature. So Nobel Prize winner கூட அவரு. Among his best known works is Death of a Naturalist. இது one of his best works. Okay. Right. Then American poet, அவரை பத்தி மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். American poet Robert Lowell described him as the most important Irish poet since Yeats. Yeatsக்கு அப்புறம் இவர் தான் ரொம்ப முக்கியமான ஐரிஷ் poet அப்படின்னு ராபர்ட் லோவல் சொல்லியிருக்காரு. And many others including the academic John Sutherland have said that he was the greatest poet of our age. So இன்னொரு poetம் இன்னொரு ஒரு அகடமிஷியனும் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் the greatest poet of our age அப்படின்னு அவரை அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீமஸ் ஜஸ்டின் ஹேனி ஒரு பாப்புலர் poet of 21st century நம்ம பார்க்குறோம். ஓகே, now let us get into the text. நேம் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் அப்படிங்கிறதான் போயமோட நேம். ஆரக்கிள்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அசிரீரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஆரக்கிள்னு சொல்லுவாங்க. சத்தமா கடவுளோட அந்த ஒரு வாய்ஸ் மாதிரி கேட்கறத தான் அசிரீரி. ஒரு ப்ராஃபட் மாதிரி ஒரு பின்னால் நடக்க போற ஒரு விஷயத்த ஒரு வாய்ஸ் மூலமா சொல்றது தான் ஆரக்கிள். Hide in the hollow trunk of the willow tree, it's listening familiar until as usual they cuckoo your name across the fields. இப்பதான் போக ஆரம்பிக்குது. இது ஒரு ரொம்ப சின்ன போம் தான். இது என்னன்னா அவர் அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பீக்கர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன பையனா ஒரு பாய் இமேஜ்ல தான் நம்ம பார்க்கிறோம். He hides in the hollow trunk of the willow tree. Willow tree அப்படிங்கிறது ஒரு ட்ரீ. ஓகே, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரீ தான் வில்லோ ட்ரீ. இந்த வில்லோ ட்ரீயோட ட்ரங்க், ஹாலோ ட்ரங்க்னா அந்த தடிமனான அந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா, மரத்தோட அந்த இந்த பகுதி நடுப்பகுதியில அது ஒரு பெரிய ஹாலோ இருக்கு, ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இருக்கு. அதுலதான் நம்ம ஸ்பீக்கர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. இட்ஸ் லிசனிங் ஃபெமிலியர். அது அவருக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ட்ரீ. அது கூட அது இவர் பேசுறதெல்லாம் லிசன் பண்ணுமா, ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ட்ரீ அவருக்கு. until as usual they cuckoo your name across the fields. அவர் அது கூட பேசிட்டு, அதாவது நேச்சரோட ரொம்ப ஒன்றி போய் இருக்கிறாரு அந்த ஸ்பீக்கர். ஓகே, அவர் யாருன்னு தெரியாது. we can imagine him as a small boy or someone like that. ஓகே, அந்த ஒரு யங் ஏஜ் ஒரு ஸ்பீக்கரா தான் நம்ம இமேஜின் பண்ணிக்க முடியுது. அப்போ அவர் அதுக்குள்ள இருக்கிறாரு. at that time many people are searching for him. வீட்டுல அவனை காணோன்னு தேடுறாங்க. they are cuckooing your name across the fields. என்னன்னா குக்கு, உங்களுக்கு you know the bird குக்கு தெரியும். குயில் பாடுறது பாத்தீங்கன்னா குக்கு குக்கு ரெப்படேட்டிவா அது கூப்பிட்டுட்டே இருக்கும் இல்லையா, அது மாதிரி அவங்க எல்லாம் இவரோட பேரை குக்கு பண்றாங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லி கத்திக்கிட்டே சம் நேம், ஓகே, ஜானோ ஸ்மித்தோ பீட்டரோ ஏதோ ஒரு நேம் கூப்பிட்டுக்கிட்டே வர்றதான் குக்கு யர் நேம் அப்படிங்கிறார். திரும்ப திரும்ப என் பேரை குக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. யூ கேன் ஹியர் தெம் ட்ரா த போல்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் as they approach calling you out. எனக்கு கேக்குது, அவங்க நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல நெருங்குறாங்க. the poles of styles-னா ஏணி மாதிரி சின்னதா ஒரு சில இடங்களை கடக்கிறதுக்கு, இந்த தண்ணி இருக்க இடங்கள்லாம் கடக்கிறதுக்கு அப்படி தூக்கி கொண்டு வைப்பாங்களாம். அந்த ஏணி மாதிரி இருக்கும். அதையெல்லாம் வச்சு அவன் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஸோ நம்ம ஸ்பீக்கர் என்ன பண்றாரு, வீட்டுல இருந்து கிளம்பி எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ட்ரீக்கு நடுவுல அந்த ஹாலோ ஆஃப் த ட்ரங்க்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. ட்ரீயோட ட்ரங்க்குள்ள, வில்லோ ட்ரீயோட ட்ரங்க்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். சோ அவரை தேடி அவங்க வீட்டு ஆளுங்கள்லாம் ஒரு வழியா கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல
சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஏணி மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் அவங்க மூவ் பண்ணி, ஏன்னா அவர் எங்கேயோ ஏறி உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அவரை பிடிக்கிறதுக்கு எதையோ பக்கத்துல கொண்டு வந்து அந்த ஏணிகளை எல்லாம் வச்சு அவங்களும் தாவி குதிச்செல்லாம் வந்துட்டு இருக்காங்க. as they approach calling you out, small mouth and ear in a wooden cleft. நான் என்ன பண்றேன், என்னோட ஸ்மால் மவுத்தும் ஸ்மால் இயரையும் வச்சு அந்த wooded cleftல அது அந்த மரத்தோட அந்த மரத்தோட பிரிஞ்ச இடத்துல காதை வச்சு அவர் வந்து கேட்டுட்டு இருக்கிறார். லோப் அண்ட் லாரிங்ஸ் ஆஃப் த மோசி பிளேசஸ், அங்க வந்து என்னோட லோபும் லாரிங்ஸும் பதிய வச்சு நான் அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். ஓகே, லோப் அப்படின்னா ஆர்கன், ஏதோ ஒரு ஆர்கன், உடம்புல இருக்க ஒரு உறுப்புங்கிறத தான் லோப்னு சொல்றோம். லாரிங்ஸ் அப்படின்னா அந்த தொண்டை பகுதி இருக்கும் இல்லையா, ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, குரல் வலை, அது. ஓகே, ஸோ ஆஃப் த மாசி பிளேசஸ். ஆனா எனக்கு வந்து இவங்க சத்தம் எல்லாம் பிடிக்கல. எந்த சத்தம் பிடிக்குது, அந்த மாசி பிளேசஸோட சத்தம் தான் பிடிக்குதுன்னு சொல்றாரு. அதாவது இயற்கையில மாசினா ஈரமான அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த பாசி படர்ந்த இடங்கள். ஸோ அதுக்குள்ள அவரு என்ன பண்றாரு, அந்த ஹாலோ ட்ரீக்குள்ள உள்ள காதை வச்சு கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மரம் பேசுறது அவருக்கு கேக்குதான். அந்த நேச்சரோட ஒன்றிணைஞ்சு அந்த பையன் இருக்கான். ஸோ அதுதான் அவனுக்கு பிடிக்குது. அவங்க கூப்பிடுறாங்களே, குக்கு பண்றாங்க, என் பேரை திரும்பி திரும்பி சொல்லி கத்துறாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு கேட்கிற ஆரக்கல், எனக்கு பிடிச்ச சத்தம் இந்த மரங்களோட சத்தம்ங்கிறார். அப்ப அவருக்கு பிடிச்ச அந்த சத்தம் எதுனா அந்த ஆரக்கல் எது? ஆக்சுவலா ஆரக்கல் இந்த இடத்துல ஐரானிக்கலா சொல்லப்படுது. ஆரக்கல்ன்றது சத்தமா சொல்லப்படுற ஒரு பிரகடனம் மாதிரி, கடவுளோட வேர்ட்ஸ் மாதிரி, ப்ராஃபஸி மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஆரக்கல்வோம். ஆனா இங்க வந்து எந்த நேச்சரும் நம்ம கிட்ட பேசுறது இல்ல. ஆனா இந்த பையனுக்கு வந்து ஆரக்கல் கேட்குது. எப்படி நேச்சர் கிட்ட இருந்து அவருக்கு இது ஆரக்கல் வர மாதிரி சொல்றாரு. So this is the poem Oracle. Now let us get into the summary of the poem. Introduction to the poem. Oracle is a short and mysterious poem by Seamus Heaney. It explores the idea of hiding, listening and being deeply connected to nature. அப்போ இந்த போம்ல நம்ம என்ன பார்க்குறோம், ஐடியா ஆஃப் ஹைடிங் பார்க்குறோம், லிசனிங், அவன் கேட்குறான், அவன் காதுக்கு கேட்குது. எப்பவுமே இயற்கையை வந்து நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோம், ஒன்று நஞ்சோம்னா அது கூட நம்ம பேச்சுவார்த்தையே நடத்துவாங்க. நிறைய பேர் செடிக கிட்ட எல்லாம் பேசுவாங்க. ஓகே, அது என்னன்னா செடிங்க கிட்ட பாசமா இருந்தா அதுங்க வந்து நல்லா இருக்கும்னு செடியை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்றவங்களாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, பேசுங்க, பிரியமா இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நேச்சரோட ஒன்றிணைறப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த நேச்சர் பேசுறது கேட்கும். ஓகே, ஸோ ஹி இஸ் ஹைடிங், லிசனிங் அண்ட் பீயிங் டீப்லி கனெக்டட் டு நேச்சர். இயற்கையோட ஒன்றுனா அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். The poem shows how a person like a prophet or oracle might escape into the natural world to avoid attention or to listen to something deeper. இவர் என்ன பண்றாரு, போயம்ல அந்த ஸ்பீக்கர் வந்து ஆரக்கில் கேட்கிறாரு, நேச்சுரல் வேர்ல்ட்ல கேட்கறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச உலகத்தை விட்டுட்டு ஓடிட்டுறாரு. ஓகே, ஹைடிங் இன் நேச்சர். The poem begins with a quiet image. The poem opens with the speaker, a young boy seeking refuge from his family by hiding in the hollow trunk of a willow tree. So poem வந்து எப்படி ஒரு சின்ன இமேஜ், நம்ம தான் இமேஜை வந்து என்ன பண்ணிக்கிறோம், உருவகப்படுத்தி பார்க்குறோம். இட் ஓப்பன்ஸ் வித் ஸ்பீக்கர், ப்ராபப்ளி எ யங் பாய், ஒரு சின்ன பையன்ற மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணிக்க முடியுது. ஹி இஸ் சீக்கிங் ரெஃப்யூஜி ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி. ஃபேமிலியில ஏதோ திட்டாங்க, இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால என்ன பண்றான், வீட்டுல இருந்து ஓடி போய் அடைக்கலம் தேடுறான். ரெஃப்யூஜினா அடைக்கலம் தேடுறது. எங்க போய் தேடுறான், அந்த ஹைடிங் ஆஃப் த ஹாலோ ட்ரக் ஆஃப் அ வில்லோ ட்ரீ, ஒரு மரத்தோட அந்த பொந்துக்குள்ள போய் அவன் ஒடிஞ்சிட்டு இருக்கான். த ட்ரீ இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ லிசனிங் ஃபெமிலியர். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீ வந்து ரொம்ப ஃபெமிலியரான ட்ரீ. இவனோட கவலைகளை எல்லாம் காது கொடுத்து கேக்குதான். அதனாலதான் லிசனிங் ஃபெமிலியர்னு சொல்றாரு. மீனிங் இட் சீம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் and share the person's silence. அந்த பர்சனோட அவன் பேசுறானோ இல்லையோ அவனோட அமைதியிலேயே அது எல்லாமே புரிஞ்சுக்குது. அவன் சைலன்ஸ் மூலமாவே அது அவனோட வருத்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்குது. This creates a peaceful secret space where the speaker can be alone, away from the noise of others. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னா பீஸ்ஃபுல் பிளேஸா இருக்கு, சீக்ரெட் பிளேஸா இருக்கு. அவன் வந்து தனிமையில இருக்கிறான், அவே ஃப்ரம் த நாய்ஸ் ஆஃப் அதர்ஸ், மற்ற சத்தங்கள்ல இருந்து தனிமையில அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்றான். த கால் ஃப்ரம் அதர்ஸ்.
Soon people start calling out the speaker's name. அப்போ அந்த சின்ன பையனை தேடி எல்லாம் வர்றாங்க. லைக் a cuckoo bird calling across the fields. எப்படி cuckoo bird கூப்பிடுமோ அது மாதிரி எல்லாம் அவன் பேரை கத்திக்கிட்டே வராங்க. The cuckoo is often a symbol of echo or repetition. குக்குன்ற பேர்டை வந்து எதுக்கு ஒரு சிம்பிளா காமிப்பாங்கன்னா எக்கோக்கும் ரெப்படிஷனுக்கும் பார்ப்பாங்க. எதிரொலிக்கும் ரெப்படிஷன்னா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்றது ஒரு சிம்பிளா குக்கு பேர்டு இருக்குமா. ஸோ குக்கு பேர்டு வந்து சொல்லப்படும். ஸோ அதனாலதான் இங்க குக்கூயிங் அப்படிங்கிறாங்க. சஜஸ்டிங் தட் த ஸ்பீக்கர்ஸ் நேம் இஸ் பீங் பாஸ்ட் அரவுண்ட் வித்வுட் ஹிம். ஸோ அவன் பேரை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அவன் கத்தி அவன் பேரை கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. ஆளை காணுமேன்னு கத்திட்டு வர்றாங்க. The people get closer, drawing the poles of styles, the steps of fences and fields. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல வர்றாங்க. கையில அந்த போல்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த வயல்ல யூஸ் பண்ண சில ஃபென்ஸ் மாதிரி உள்ளது, ஸ்டெப்ஸ் மாதிரி, லேடர் மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. as they try to find and call out the hidden speaker. அவங்க இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த உதவியோட வராங்க. this creates a contrast between the quiet of the hiding place and the noise of the outside world. இது ரெண்டு என்ன வித்தியாசம்னா, அவன் இருக்க இடம் அமைதியான இடம், ஆனா மக்கள் வர வர நாய்ஸ் வருது. ரெண்டுக்கும் உள்ள கான்ட்ராஸ்டையும் இங்கே பாயிண்ட் வந்து காமிக்கிறாரு. The speaker as part of nature. The final lines describe the speaker as if he is part of nature itself. ஃபைனல் லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரை வந்து ஒரு பார்ட் ஆஃப் நேச்சராகவே பார்க்குறோம், இயற்கையில ஒரு பகுதியா பார்க்குறோம். His mouth and ear are described like features in a wooded cleft, and his lobe and larynx, spots of ear and throat are compared to things in the mossy places of the forest. கடைசி அந்த 4 லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவனோட வாய், அவனோட இயர் எல்லாமே அப்படியே நேச்சரோட கலந்த உடட் கிளெஃப்ட் மாதிரி தெரியுது. ஓகே, அது அந்த மரத்தோட ஒரு பகுதியா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கம்பேர் பண்ணப்படுது. அந்த மாசி பிளேசஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூட மாசி பிளேசஸோட அவரோட ஆர்கன்ஸ் ஒன்றிணைஞ்ச மாதிரி இருக்கு. This shows a deep connection between the human body and the natural world. அப்போ இது வந்து ஒரு டீப் கனெக்ஷன் தான் காமிக்குது. ஹியூமன் உலகத்துக்கும் அந்த நேச்சுரல் உலகத்துக்கும் உள்ள டீப் கனெக்ஷன், suggesting that true wisdom or prophecy comes from being in tune with nature. அப்போ ஒரு ஆரக்கல், ஒரு கடவுளோட குரல் கேட்கணும்னா நேச்சரோட ஒன்றிணையணுங்கிறது தான் இங்க வந்து ஒரு மெட்டபாரிக்கலா சொல்ற ஐடியா அப்படிதான் இருக்கு. நாட் ஃப்ரம் லவுட் ஸ்பீச் ஆர் பப்ளிக் அட்டென்ஷன். சத்தமா கேட்கறது அசிரீரி கிடையாது. ஒரு பப்ளிக் அட்டென்ஷன் மாதிரி ஒரு சத்தத்தோட பப்ளிக் ஸ்பீச் மாதிரி கேட்கறதெல்லாம் அசிரீரியோ வாக்குகளோ கிடையாது. சத்தம் இல்லாம நேச்சர்ல இருந்து கிடைக்கிற ஒரு சைலன்ஸே ஒரு ஆரக்கல் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ தீம்ஸ் ஆஃப் த போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அண்ட் லிசனிங். அமைதியா இருங்க, கவனிங்க உங்களை சுத்தி நோக்கி அப்படிங்கிறதும் இந்த போமோட ஒரு தீம் தான். த ஸ்பீக்கர் சூசஸ் சைலன்ஸ் அண்ட் டீப் லிசனிங் ஓவர் ஸ்பீக்கிங் ஆர் பீயிங் சீன். அப்போ அமைதியா இருந்து மற்றவங்க பேசுறத கேட்கறது ஒரு தீமா இருக்கு. நேச்சர் அண்ட் ஐடென்டிட்டி ஒரு முக்கியமான தீம் அது. த ஸ்பீக்கர் பிகம்ஸ் ஒன் வித் த நேச்சுரல் வேர்ல்ட், ஷோயிங் ஹவு ஹியூமன் ஐடென்டிட்டி கேன் பிளெண்ட் வித் நேச்சர். அப்போ நேச்சரோட ஒன்றிணைஞ்சு போறான் அந்த பையன். அந்த அவனோட ஐடென்டிட்டி நேச்சரோட சேர்ந்து தான் பார்க்க முடியுது. Escape and inner wisdom. The poem suggests that stepping away from society can lead to deeper understanding. அப்போ உலகத்துல இருந்து பிரிஞ்சு போறது, சொசைட்டில இருந்து விலகி போறது இன்னும் வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுக்கும், நேச்சரோட ஒன்றிணைஞ்சு சமூகத்துல இருந்து விலகி போறது கண்டிப்பா இன்னர் விஸ்டம், டர்னிங் இன்வர்ட்ஸ் அப்படின்பாங்க. உன்னை நீ தேடுன்ற மாதிரி இன்னர் விஸ்டம் தேடி போறதா இருக்குது. லைக் an oracle who listens to nature instead of people. ஸோ உன்னை தேடுறதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எஸ்கேப் ஃப்ரம் சொசைட்டி அண்ட் சீக் விஸ்டம் இன் நேச்சர்ங்கிறாங்க. Conclusion. The poem Oracle shows that true wisdom comes from silence, stillness and a deep connection with nature. So இந்த poem மூலமா அவர் என்ன சொல்றாரு, உண்மையான ஒரு wisdom எப்ப கிடைக்குமோ, அமைதியா இருக்கிறப்போ, ஸ்டில்லா இருக்கிறப்போ, கனெக்ஷன் வித் நேச்சர், டீப் கனெக்ஷன், இயற்கையோட ஒன்றிணைறப்பதான் நமக்கு அறிவு வந்து உண்மையான அறிவு கிடைக்கும்ன்றாங்க. Heaney reminds us that sometimes listening is more powerful than speaking. தேவையில்லாம பேசாதீங்க, கூர்ந்து கவனிங்க, கூர்ந்து கேளுங்கன்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு இந்த poem. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Thank you.